அப்படி ஒவ்வொரு பிரச்சனை வந்து அதில் வந்து எடுக்க முடியல. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் எடுத்துட்டு இந்த டிரைவிங் லைசன்ஸ் பின்னால் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான டேட் இருக்கா என்று பார்த்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 3 டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. இந்த 3 டிரைவிங் லைசன்ஸ் வச்சு கூட டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது ஏதோ 3 நாள் தான். ஆனால் நான் எடுக்கிறது எனக்கு ஏற்பட்ட காலம் வந்து 1 வீக்கு மேலே போய் கொண்டிருக்குது. ஏன்டா வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் மிஸ்டர் சுமித். இலங்கை இருந்து கொண்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து பயணம் செய்கிறார்கள், இல்லாட்டியோ சுற்றி பார்க்குறார்கள், இல்லாட்டியோ இன்னொரு தேவைக்கு மருத்துவ தேவைக்கு ஏதோ ஒரு தேவைக்கு போகிறார்கள். வந்து அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை ஓனாக ட்ரைவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே சட்டத்திட்டங்கள் இது மாதிரி ஒரு லைசன்ஸ் தேவை. ஆனால் இலங்கையிலிருந்து போகிறார்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய லைசன்ஸை வச்சு இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட்டாக எப்படி மாற்றி அந்த பெர்மிட்டை வச்சு எப்படி டிரைவிங் பண்ணுறது, அந்த பெர்மிட் வந்து எங்கே எடுக்கிறது அப்படின்னு பற்றி ஃபுல் காணொலியாக இருக்க போது ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. உண்மையிலேயே நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் கூட இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது டிரைவிங் பெர்மிட் நான் ஒரு மாதிரி எடுத்துட்டேன். இது வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைப்பட்டு நிறைய கால இடைவெளிக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து எனக்கு கை கிடைச்சது. டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, டிரைவிங் பெர்மிட். முதல் காலையில் பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனை என்னன்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த லைசன்ஸ் இந்த பெர்மிட் வந்து எப்படி எடுக்கிறது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எங்கே போகணும், எவ்வளவு காசு கட்டணும், யார் யார் கொடுப்பாங்க, என்னென்ன வாகனங்களுக்கு கொடுப்பாங்க, எந்தெந்த நாட்டுக்கு ஓடலாம் அப்படின்ற பற்றி ஃபுல்லாக இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். என்னோட சேனலை யாராவது ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு பாருங்கள், தொடர்ந்து போகிற வீடியோ வரும். இந்த காணொலி வந்து எல்லாருக்குமே பயனுள்ள காணொலியாக இருக்கும். இலங்கை விட்டு போகிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இப்படி பெர்மிட் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த காணொலி வந்து ஷேர் பண்ணினீங்கன்னா அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்களை போகலாம். போய் எப்படி இந்த மாத்திரன்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த லைசன்ஸ் வந்து எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அசோசியேஷன் சிலோன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தில் போய் எடுக்கணும். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காலி ரோட். இதில் போகிற பாதை தெரியும் உங்களுக்கு. இந்த காலி ரோட்டில் கோல் ஃபேஸ்டில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த ஆட்டோமொபைல் அசோசியேஷன் பெருசாக ஒரு போர்ட் போட்டிருக்கும். இப்படி தொடர்ந்து வந்தோன்னீங்கன்னா நான் காட்டிக்கொள்வேன் அந்த ஆட்டோமொபைல் அசோசியேஷனுக்கு போன வீதி வந்து எப்படி இருக்குமெண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதால் வந்து இடது பக்கம் திரும்பணும். இடது பக்கம் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் போக அப்படியே நேராக பார்த்தீங்கன்னாலே தெரியுது அந்த மஞ்சள் கலர் போட்டுன்னு இருக்குது. அதுதான் வந்து ஆட்டோமொபைல் அசோசியேஷன்ஸ், அதாவது வந்து இந்த இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸை மாற்றக்கூடிய அந்த இடம். இதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அசோசியேஷன்ஸ், அதாவது வந்து இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸை மாற்றக்கூடிய ஒரு நிறுவனம். இங்கே தான் போய் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொடுத்து மாற்றணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதாவது வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸை இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து மாற்றுறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷனல் ஐடி வேணும். அதாவது வந்து அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் வேணும். இந்த லைசன்ஸ் வந்து இந்த காட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டிக்கு வந்து உங்களோட டெம்பரியாக தந்திருப்பாங்க, அந்த டெம்பரியாகவும் இருக்கலாம், அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும் கட்டாயம். அடுத்தது வந்து உங்களுடைய ஐசி. அடுத்தது வந்து அந்த ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணணும். அது நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்லேயும் கூட இருக்குது. இல்லையாண்டா வந்து அங்கே போய் கூட நீங்கள் அந்த ஃபார்மை வாங்கிக்கலாம். உள்ளுக்குள்ளே போயிட்டு கீழே கவுண்டரில் கேட்டாலே அவங்க வந்து உங்களோட லைசன்ஸை வாங்கி பார்த்துட்டு ஓகே இந்த டேட்டை பார்ப்பாங்க. டேட் இருக்கோண்டு டேட் இருந்தால் வந்து அந்த அதாவது வந்து ஒரு வருஷத்துக்குள்ள டேட் இருக்கணும். அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 10ஆம் மாதம் இந்த வருஷம் 10ஆம் மாதத்தில் முடியுது. 10ஆம் மாதத்தில் முடியறதால வந்து என் லைசன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸால் மாற்ற இல்லாது ரெனியூ பண்ணி மாற்ற வேண்டிய நிலைமையாக போச்சு. இந்த ரினியூ பண்ணி மாற்ற விஷயம் தான் வந்து போன காணொலியில் பார்த்துருப்பீங்க. அதால் வந்து திருப்பி விட்டுட்டாங்க. எனிவே நாங்கள் லைசன்ஸ் இதை மாற்ற வருவோம். உள்ள கவுண்டர் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. லைசன்ஸை வாங்கி போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைடில் 3 ஃபோட்டோ, உங்களோட லைசன்ஸ் ஃபோட்டோ காப்பி, ஐசி ஃபோட்டோ காப்பி இதையும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும். கொண்டு போய் கொடுத்துட்டு மேலே 3ஆவது மாடிக்கு போகணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி 3ஆவது மாடிக்கு போனீங்கன்னா வலதுக்கம் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டரில் வந்து கொடுத்து உள்ளே போய் டோக்கன் எடுக்க வேண்டி வரும். உள்ளக்க வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லாதால வந்து நான் வீடியோ எடுக்கல. உள்ளக்க போய் அந்த டோக்கன் தந்தா பிறகு நீங்கள் வந்து மெட்ரோ ரூமுக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் உங்களோட டோக்கன் நம்பர் வர மட்டும் வந்து வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். பிறகு வந்து டோக்கன் நம்பர் கொடுத்தா பிறகு உங்களோட ஃபார்மையும் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அங்கே கொடுத்தா பிறகு உங்களோட ஐசி எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணிவிட்டு உங்களோட ஐசிஐ ஒரிஜினல் ஐசிஐயும் இந்த லைசன்ஸையும் வந்து தந்து விட்டுருவாங்க. அதில் வந்து உங்களை கவுண்டரில் போய் காசு கட்ட சொல்லி திரும்பவுமே நீங்கள் முதல் போன கவுண்டருக்கு போக வேண்டி வரும். அங்கே போய் உங்களோட டோக்கன் நம்பரை கொடுக்க வந்து உங்களுக்கு ஒரு பில்லோட இதுக்கான காசு எவ்வளோன்றதை இறுதியில் சொல்கிறேன்.
அந்த பில்லோட 2 பில் தான் வந்து 3 நாளை பிற வரும்படி சொல்லுவேன். அதாவது வந்து இன்றைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க என்றால் நாளைய விட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் அந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதால வந்து அந்த பில் தந்து விடுவாங்க. அந்த பில்லை கொண்டு வந்து நீங்கள் மேலே வர வேண்டிய 3ஆம் மாடி திரும்பவுமே வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து கீழே ஆட்டோமொபைல் அசோசியேஷன் அந்த போர்ட் போட்டிருக்கும். அது கொஞ்சம் தூரம் போக வேண்டிய சைட்டில் வந்து செக்யூரிட்டி வந்து இருப்பார். அவர்கிட்ட கொடுத்து அந்த பில்லை கொடுத்தீங்கன்னா அந்த லைசன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நேஷனல் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது ஏதோ 3 நாள் தான். ஆனால் நான் எடுக்கிறது எனக்கு ஏற்பட்ட காலம் வந்து 1 வீக்கு மேலே போய் கொண்டிருக்குது. ஏன்னா அப்படி ஒவ்வொரு பிரச்சனை வந்து அதில் வந்து எடுக்க முடியலை. இப்போ போகிறேன், இப்போ ஒரு பிரச்சனைலாம் போகிறேன். அந்த பிரச்சனை என்னதை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா தான் ஆட்டோமொபைல் அசோசியேஷன் இங்கே தான் வந்து இந்த லைசன்ஸ் இருக்குது, எடுக்கிறதுக்காண்டி போகிறேன். உள்ளுக்க வீடியோ எடுக்க இல்லாத நான் தொடர்ந்து லைசன்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு என்னதான் சொல்கிறேன். தொடர்ந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் எடுத்துட்டு எப்படி எடுத்து ஃபுல் வீடியோவாக அதெல்லாம் தொடர்ந்து போட போகிறேன்னு பார்ப்பீங்க. நிறைய போராட்டங்களுக்கு பிறகு இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 3 டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. இந்த 3 டிரைவிங் லைசன்ஸ் வச்சு கூட இலங்கையில் ஓடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் பெர்மிட். அதாவது வந்து இது வந்து 1 வருடங்களுக்கு வந்து செல்லுபடியாகும். ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து மீண்டும் நாங்கள் வந்து ரினியூ பண்ண வேண்டி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கு வந்து ஓடலாம்ன்றதை பற்றியும் பின்னுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அதில் வந்து 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் அந்த டிரைவிங் செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் இந்த பெர்மிட் வந்து வலது பக்கம் ஸ்டேரிங் உள்ள நாடு, அதாவது ஒரு வாகனத்தில் வந்து வலது பக்கம் ஸ்டேரிங் உள்ள வாகனங்கள் எங்கெங்கே ஓடுதோ அங்கங்கே எல்லாமே நாங்கள் இந்த டிரைவிங் லைசன்ஸை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு சில நாடுகளை மட்டும்தான் இடது பக்கம் வந்து ஸ்டேரிங் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் கார்டு வந்து கட்டாயம் நாங்கள் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயம் தேவையில்லை, அவங்க வந்து கட்டாயப்படுத்துவாங்க இந்த மெம்பர்ஷிப்பை எடுக்க சொல்லி. இதுக்கும் வந்து குறிப்பான காசு, அதாவது வந்து அந்த 15,500 அடங்கும். அதோட பார்த்தீங்கன்னா அப்படி 3 கார்டுலையும் வந்து தருவாங்க. அதை விட இன்னொரு பிரச்சனை வந்திருக்கும், நான் போய்களை சொல்லியிருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய ரிசீட் வந்து கிழிஞ்சிடுது ஃபுல்லாகவே. விட்ட நாய் வந்து கிழிச்சதால வந்து ஃபுல்லாக கிழிஞ்சிடுது. அப்போ நான் வந்து ஒரு ஏபோஸ்டில் ஒட்டி கொண்டு போனான். காட்டு நான் இப்படி இந்த நான் கிழிச்சிட்டேன்னா போல். சரி ஓகே பிரச்சனை இல்லை, நீங்கள் தாங்க. அதில் நம்பரை பார்த்தாங்க, இல்லை அங்கே எழுதி போட்டு லைசன்ஸை தந்து விட்டுட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து எனக்கு வந்து ஜனவரி 16ஆம் தேதி நான் எடுத்திருக்கிறேன். அடுத்த வருஷம் ஜனவரி 16ஆம் தேதி மட்டும், 2027 ஜனவரி 16ஆம் தேதி மட்டும் நான் இதை வச்சு ஓடலாம். இதில் வந்து இலங்கையிலையுமே நாங்கள் இதை பயன்படுத்தி ஓடலாம், வேறு நாடுகளையுமே பயன்படுத்தி ஓடலாம். முக்கியமாக நீங்கள் நான் எல்லாருக்குமே குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸுக்குள்ள பின்னால் வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கான டேட் இருக்கா என்று பார்த்துட்டு மட்டும் போங்க. ஏன்னா நான் புலம்பில் போயிட்டு அங்கே பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் உண்மையிலேயே. ஏன்னா அதை மாற்றுறதுக்கு அங்கே எல்லாமே ஆன்லைன் புக்கிங். யாழ்ப்பாணத்தில் ஏன்னா ஆன்லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன். உடனே செய்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா ஆக்கள் குறைவு இங்கே வந்து கொழும்பில் சனத்துவ கூட. நான் வந்து ஆரம்பியில் போய் அங்கே இவ்வளவோ கதைச்சு 1000 ரூபாயோட கதைச்சு தான் இந்த ரினியூ பண்ணினான். அதனால் வந்து நீங்களும் வந்து இதை பார்த்துட்டு கவனமாக போகிறது இல்லை. அதை விட இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போனீங்களா இருந்தால் இன்னொரு நாட்டுக்கு இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய்களை வந்து நீங்கள் ஓனாக வந்து ஒரு வாகனத்தை எடுத்து ஓடைகளை ஹயர் பண்ணி ஓடைகளை உங்களுக்கு நிறைய காசு வந்து மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பட்ஜெட் டிரைவிங்கில் போவீங்க, அங்கே ஒரு வாகனத்தை ரெண்டுக்கு எடுத்து இங்கே அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டோ இல்லாட்டிக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்துட்டோ வரைகளை உங்களுக்கு வந்து நிறைய காசை வந்து மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையிலேயே நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உண்மையிலேயே இந்த பயனுள்ள ஆக்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதால வந்து அவங்க இன்னுமே பயன்பெறுவாங்க. இந்த காணொலி வந்து ஒரு முடிச்சுக்கொள்கிறேன். இந்த யாராவது என்னோட சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க, தொடர்ந்து வீடியோ வரும். அதோட இதாவது டவுட்டுகள் இருந்தால் வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்பில் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதுக்கு டவுட் இருந்தால் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். ஏன்னா இந்த ரைடிங் எடுக்கிறதுக்கு அவ்வளவுத்துக்கு நான் போராடினேன். அவ்வளோ ஷார்ட் பீரியடில் நான் இந்தியா கட்டாயம் இங்கே வரணுமென்ற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தபடியா. இனி அடுத்தடுத்த காணொலிகள் வந்து இந்தியாவில் தான் இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். இந்த காணொலியில் முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.